Hi friends, welcome to GD Last Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க 3 இயர்ஸ்ல ஆனர்ஸ் ஆக இருந்தாலும் சரி அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் ஆக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங்ல உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறது எப்படி இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்லையும் சரி டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லையும் சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. நேற்று ஈவினிங் போல் வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான கட் ஆஃபை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த கட் ஆஃபில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து நம்ம போடுற வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்களா இல்லையான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனாலும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் அஃபிலியேட்டடில் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய கட் ஆஃப் வந்து கேட்டகரி வைஸில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு பாருங்கள். மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற கட் ஆஃபு அதுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை மெரிட் லிஸ்ட்டை விட 0.1 கூட உங்களுக்கு கம்மியாக இருக்குது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்கிற கட் ஆஃபும் வந்து உங்களுக்கு இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா அர்த்தம். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறது என்னன்னா நான் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ன்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. செகண்ட் ரவுண்டில் தான் வந்து கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் வந்து 50-50 வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த காலேஜே கிடைக்குமானா அந்த காலேஜே கிடைக்குன்றதுக்கெல்லாம் 100% எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரிக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்க காலேஜ் வந்துட்டு வேக்கன்சி இருக்குதுன்ற பட்சத்தில் தான் அந்த காலேஜை உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை விட ஹையாக யாராவது கட் ஆஃப் வச்சுருக்காங்க உங்கள் கேட்டகரியில்ன்ற பட்சத்தில் அவங்களுக்கு தான் அந்த காலேஜானதை அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்கிற காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 100% என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் தெளிவாகிட்டு இருக்கும் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ன்றது 18/8/2024 அதாவது இன்றையிலேருந்து நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தாராளமாக பண்ணலாம். இது ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து இது எப்படி பண்ணணுன்றது நம்ம ப்ரொசீஜராக பார்க்க போகிறோம். இதுலேயுமே வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட்ஸ் இருக்க தான் செய்யுது. இந்த 18ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 நாள் இருக்குது. உங்ககிட்ட 10th 12th டிகிரி கன்சாலிடேட் மார்க் ஷீட்டோ அல்லது வந்து சிங்கிள் மார்க் ஷீட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்க, எல்லாமே ஒரிஜினல் வச்சுருக்கீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி இஃப் எனி ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்களும் செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு மெயில் வந்திருக்குன்ற பட்சத்தில் இந்த மார்க் ஷீட் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஒரிஜினல் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஏன்னா 5 days உங்களுக்கு டைம் இருக்குது. இன்கேஸ் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லைன்ற பட்சத்தில் கன்சர்ன் காலேஜ்லேயோ நீங்கள் எந்த காலேஜில் யூஜி படிச்சிங்களோ இல்லை அந்த யூனிவர்சிட்டிலேயோ போயிட்டு மோஸ்ட்லி வந்து அதை கேதர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம யூனிவர்சிட்டியில் நாளைக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். உங்ககிட்ட ஒரிஜினல் ஏதாச்சும் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், சொல்யூஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யூனிவர்சிட்டியில் காண்டாக்ட் பண்ணி கேட்டு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்டு கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து மெயில் வரல, ஆனால் வந்து நான் லாகின் பண்ணால் எனக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ ஆகுது, நான் டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டேன், ஆனால் இது வந்து கன்ஃபர்மேஷனாக நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேனான்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க எனக்கு மெயிலே வரல, ஆனால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் ஓப்பன் ஆகுது, நான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லையும் அதாவது ஆனர்ஸ்க்கும் சரி அஃபிலியேட்டடுக்கும் சரி உங்களுக்கு மெயில் வராததுக்கு காரணம் இன்னைக்கு சண்டேன்றதால உங்களுக்கு மெயில் வந்திருக்காது. மோஸ்ட்லி வந்து நாளைக்கு எல்லாருக்குமே வந்து மெயில் வந்துடும், மெரிட் லிஸ்ட் ஆகட்டும் வெயிட்டிங் லிஸ்ட் ஆகட்டும் மெயில் வந்துடும். ஓகேங்களா?
இல்லை உங்களுக்கு மெயில் வந்தால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்கள் வந்துட்டு அப்போ தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி டைம் இருக்குது, 5 days டைம் இருக்குது, மெயில் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகுதோ அவங்க மட்டும்தான் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறதா கன்சிடர் பண்ண முடியும். இந்த கட் ஆஃபை விட, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டு கட் ஆஃபை விட குறைவாக இருக்குன்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான பேஜை வந்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து மெயில் வந்துச்சுன்னா அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் தான் வந்து கொடுத்து நீங்கள் லாகின் கீழே இருக்குல்லையே இதை கொடுத்து வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கிற அப்ளிகேஷன் நம்பர் கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜில் 5 digit நம்பர் இருக்கும். அந்த 5 digit நம்பர் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதை வந்து ட்ரை பண்ணி சர்ச் பண்ணி எடுத்து இந்த இடத்துல போடுங்க. நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் நம்பர் போட்டது மிஸ்மேட்ச், இன்வேலிடுன்னு வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், டேட் ஆஃப் பர்த் போடுங்க, அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு மெயில் வரல, நான் லாகின் பண்ணி பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNTLU வெப்சைட் இருக்குது இல்லையா, இந்த வெப்சைட்லேயே வந்து லாகின் சொல்லிட்டு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் ஆனஸ் 3 yearsக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இல்லை அஃபிலியேட்டடில் 3 yearsக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 years டிகிரி தானே இப்போ நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ண போகிறோம். 3 years டிகிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த பேஜில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கு முன்னாடி பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதாவது உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பொதுவாக நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணும் ரெடியான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினலில் வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கான ஃபார்மேட்டை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா JPG, GIF, PNG இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஸ்கேன் பண்ணி கிளியராக வந்து வச்சுக்கங்க. இது எல்லாமே வந்து 10th உங்களுடைய நேம் போட்டு இது 10th மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலுக்கு நேம் கொடுத்து ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. தப்பாக அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா இது லாஸ்ட்டாக வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்காக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட் வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும். 12th அல்லது டிப்ளமோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் மார்க் ஷீட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுவும் வந்து அதுக்கான ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா JPG, GIF, PNG இதுக்கான சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UG, எந்த யூஜி நீங்கள் படிச்சிங்களோ அந்த யூஜியோடைய ஓவரால் கன்சாலிடேட் மார்க் ஷீட் உங்ககிட்ட ஒரிஜினல் இருக்குதுன்னா அதனுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து 6th செம் இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னா 8th செம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மார்க் ஷீட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டு. அந்த மார்க் ஷீட்டுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா மார்க் ஷீட்லையுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணி ஒரே ஃபைலாக வந்து PDF ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கங்க. அந்த PDF ஃபார்மேட் வந்து 100 KB to 1 MBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைலையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைடில் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வரணும். அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகணும். இப்போ இந்த இடத்துல டிசி கேட்டிருக்காங்களே, டிசி வந்து ஒரிஜினல் நீங்கள் சப்மிட் பண்ணணும். டிசி இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறீங்கன்ற பொழுது அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா தான் உங்களுடைய டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொவிஷனல், அதாவது தற்காலிக டிகிரி சான்றிதழை வந்து இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரிஜினல் தான் இதுவும் வந்து சப்மிட் பண்ணணும். இதற்கான ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா JPG, GIF, PNG இதற்கான KB பார்த்தீங்கன்னா 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே தான் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைஸில் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண பிறகு அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆனதாக கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ்,
இந்த இடத்துல அதுக்கான ஃபார்மேட்டு ஜேபிஜி, ஜிஎஃப், பிஎன்ஜி. இதுக்கான சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 கேபிலேருந்து 250 கேபி தான் ஆஸ் யூஷுவல். இதுக்குமே வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சுன்னா ஃபைனலாக வந்து இங்கே சப்மிட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சப்மிட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து இது கன்ஃபார்மாக வந்துட்டு நான் சப்மிட் பண்ணிட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கான எவிடன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சப்மிட் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கோர்ஸ் அப்ளைடட் ஃபார் 3 years LLB டிகிரி கோர்ஸு, உங்களுடைய கேட்டகரி, உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு, உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே இங்கே வந்துடும். இந்த இடத்துல டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். டவுன்லோட் அப்ளிகேஷன் வந்ததுன்னா நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ப்ளஸ் வந்து சாஃப்ட் காப்பியாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா மறுபடியும் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது எல்லாமே வந்து உங்களுடைய 10th, 12th, டிசி, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷ்னல், இந்த 6மே வந்து உங்ககிட்ட ஒரிஜினல் இருக்குது என்ற பட்சத்தில் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் உங்ககிட்ட இல்லைன்ற பட்சத்தில் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு யூனிவர்சிட்டியில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாததுக்கு என்ன பண்ணணுன்றதை கேட்டு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 5 days டைம் இருக்குது. ஆர்வக்கோளாறில் யாருமே வந்து ஃபோட்டோ காப்பி, ஜெராக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து அப்லோட் பண்ணிடாதீங்க, டைம் இருக்குது. ஓகேங்களா, இந்த 6 டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் இருக்குதுன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் தாராளமாக பண்ணலாம். ஃபைல்லாம் வந்து கரெக்டாக வந்து அவங்களுடைய சைஸு, அவங்க கேட்ட ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி எடுத்து ஃபைலுடைய நேம் போட்டு எடுத்து வச்சுட்ட பிறகு இந்த லாகின் பேஜில் வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளியராக எல்லாருடைய டவுட்ஸையும் வந்து மோஸ்ட்லி இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். இன்னும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க பார்க்குறேன், இல்லைனா வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து 3 years LLBயில் ஆனர்ஸாக இருக்கட்டும், அஃபிலேட்டடாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.